ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனையை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் பார்ப்போம். ஜெய் சாய்ராம். முதல் பிரார்த்தனை, சாய்ராம், என்னை மன்னிச்சிடுங்க, உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையை சிவாதான் சிவாவோடு தான் எனக்கு கல்யாணம் ஆகணும். எங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் ஓட நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார எங்களுக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைங்க பாபா. யாருக்கும் எந்த விதமான துக்கமும் பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த திருமணம் நடக்க பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. பேர் சொல்ல முடியல. நிறைய பிள்ளைங்க என் பேரை சொல்லிடாதீங்க பயப்படுறாங்க. இந்த கூட்டு பிரார்த்தனையில உங்க பேரை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. பேர் சொன்னாலும் சொல்லனாலும் பாபாவுக்கு அது தெரியும். நான் சில நேரங்களில் சொல்றது இல்லை, சில நேரங்கள் இல்லை, எப்பவுமே சொல்றது இல்லை. அப்படி சொன்னாலும் டம்மி நேம் தான் நான் சொல்லுவேன். இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் விரும்புறாரு, தப்பே கிடையாது. பாபா சமதர்ம சமுதாயத்தை தான் விரும்புறாரு. ஏழை பணக்காரரையும் பணக்காரர் ஏழையும் திருமணம் செய்து கொள்வது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் கூட ஒழுக்கமான பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்பா பெற்றோர்களுக்கு பயம் இதுதான். ஒழுக்கம் இல்லாத ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு தான். இவங்க கூடி பேசுறாங்க, பேசுறது தப்பு இல்லை. தன்னுடைய இணையை துணையை தேர்ந்தெடுப்பது தப்பு இல்லை. தேர்ந்தெடுத்த உடனே நட்புறவாக இருக்கக்கூடிய தந்தையோ தாயையோ நாடி இந்த விஷயத்தை உடனே சொல்லணும். அப்ப கண்டிப்பா அவங்க உதவியா இருப்பாங்க. கடைசியில திடீர்னு அவங்க தலையில கல்லை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க சில நேரங்கள்ல. அப்படி போறவங்க இப்ப பாருங்க, ஒரு சட்டம் வந்திருக்குது. அதாவது தாய் தந்தையினுடைய சம்மதம் இல்லாமல் செய்து கொள்கிற திருமணத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்திருக்குது. அது நல்லதோ கெட்டதோ அது சமுதாயம் தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் கூட பாருங்க, இந்த பிள்ளைங்க பழகும் போது அப்பா அம்மா கிட்ட சொல்றது இல்லை. வளர்த்த அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும், நல்ல பிள்ளைக்கு நம்ம பிள்ளை நல்ல அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல துணையை தேர்ந்தெடுத்து தருவதற்கு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது, அந்த கடமை இருக்குது. இருந்தாலும் கூட இந்த பிள்ளைங்க சில நேரங்கள்ல நல்ல பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துறோம் நம்மளும். சில நேரங்கள்ல அவங்க கூடி பேசுறாங்க, எங்கெங்கயோ சுத்துறாங்க, சுத்திட்டு கடைசியில பெண்ணோ ஆணோ மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவங்களோட அனுபவிச்சுட்டு திடீர்னு அதை விட ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ வந்த உடனே குணம் மனம் மாறி போகுது. இது மாங்காயோ தேங்காயோ பழமோ ஒரு பொருளோ அல்ல, இது வாழ்க்கை பிரச்சனை. நமக்கு அது மாறுபவருக்கு அது வேணும்னா ஒரு டைம் பாஸா இருக்கலாம். ஆனா ஏமாற்றப்பட்டவருக்கு அது வாழ்க்கை பிரச்சனை. அதுல இருந்து அவரால் மீளவே முடியாது. அந்த ஏமாற்றப்பட்டவர் வேண்டுமானால் பாதிக்கப்படலாம். ஏமாற்றுபவர் அது அவருக்கு தொழிலாவோ அல்லது ஒரு டைம் பாஸாவோ அல்லது ஒரு ஹாபியாவோ இருந்திருக்கலாம். பாருங்க, நம்பி மனசை கொடுத்தவங்க, ஆணாவட்டம் பெண்ணாகட்டும், நம்பி மனசை கொடுத்தவங்க அவங்களுடைய நிலை நிர்கதியான நிலையாகும். இன்னும் சொல்ல போனா பெண்ணாக இருந்தா மோசமான ஒரு நிலையாகும். ஆனா பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெண் எனக்கு பேசினா, தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன். அப்பா, நான் ஏமாற்றப்பட்டேன், நான் நிர்கதியா இருக்கிறேன் அப்படின்றா. என்னை எங்க வீட்லயும் ஏத்துக்க மாட்டாங்க, எங்க வீட்லயும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. கட்டினவனும் என்னை கைவிட்டுட்டான். நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல.
நான் செஞ்சிருந்த வேலையை விட்டுட்டு, என்னுடைய ஊரை விட்டுட்டு நான் அவன் கூட வந்துட்டேன். நான் வாழ்கிற இந்த நகரத்துல தனியா வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. கதறுறாங்க. அப்பா அம்மா கிட்ட போக முடியல, தனியா வாழ முடியல, பொருளாதாரம் இல்லை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படிங்கிறார். நமக்கே ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அதை கேட்கவோ நினைக்கவோ பயமா இருக்குது. இந்த மாதிரி இந்த பொண்ணு மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரார்த்தனையை படிக்கிறத விட இதை சிந்தனை பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பொண்ணாவது பரவாயில்ல, குழந்தை இல்லாமல் இருக்கிறார். குழந்தையோடு இருக்கிற சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. இது மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, பெண்களால் ஆண்கள் கூட நிறைய பாதிச்சு மன உளைச்சலுக்கு உள்ளாகி நம்பி ஏமாந்து அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அதை விட நல்ல தகுதி இருக்கும்பொழுது மனசு மாறி போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்கள் கூட. இப்படியெல்லாம் சூழ்நிலையை அதாவது விரும்பி மனம் முடிப்பது தப்பே கிடையாது. நிறைய மனம் மாறி போதுதான் தப்பா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இனி வரக்கூடாது. இதிலிருந்து பாதுகாப்பான ஒரு உணர்ச்சியை, பாதுகாப்பான ஒரு உணர்வை நம்முடைய குழந்தைகள் பெற வேண்டும். பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு பாபாவே தர வேண்டும் என்று விரும்பி இந்த பிரார்த்தனை செய்வதன் மூலமாக, இந்த பிரார்த்தனையை நீங்கள் கேட்பதன் மூலமாக எல்லா வயதினரும் இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்கள், இதில் ஈடுபடுகிறார்கள். தகப்பன், தாய், பிள்ளை, பெண், ஆண், எல்லா வயதினரும் இதை கேட்கிறார்கள். அனைவருக்குமே இது ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். பாபா அனைவருக்கும் துணையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலும் உறவு, பாசம், பற்று, நேசம், அன்பு, உயர்வு இதெல்லாம் கெடாமல் நாம் நல்ல சந்ததிகளாக, நல்ல இந்திய குடிமக்களாக என்றென்றைக்கும் வாழ்ந்து உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ, நல்ல சமுதாயம் அமைய நாம் பாடுபடுவதற்கு தயாராகவும் இத்தகைய ஒரு விருப்பத்தை, காதலை நாம் தவிர்ப்போம். நல்ல காதல், நல்ல மனம் இணைய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.